எப்படி மனிதன் சிந்திக்கிறானோ அப்படியே அவன் செதுக்கப்படுகிறான் என்பது இயேசுவின் வாசகம். அதன் அடிப்படையில் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன், பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே ஆகஸ்ட் 15, 1932 அன்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதிகளை வழங்குவதற்காக அறிவித்ததை எதிர்த்து காந்தி ஏர்வாடா சிறையில் உண்ணா நோன்பு மேற்கொண்டார். தீண்டாமை கடைபிடிக்கும் சமய மக்களின் தொடர்பை முற்றாக அறுத்தெறிய முனைப்பாக நின்றவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். தீண்டாமையை வேறறுக்க முயன்றவர் காந்தி அவர்கள். தனி வாக்காளர் தொகுதிகளை கேட்டவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். தனி வாக்காளர் தொகுதிகளை வழங்கி தாழ்த்தப்பட்டவர்களை பிற இனத்தவருக்கு எதிராக நிறுத்த பிரிட்டிஷ் அரசு சதி செய்ததாக சிறையில் உண்ணா நோன்பில் ஈடுபட்டார் காந்தியடிகள். உண்ணா நோன்பில் காந்தியடிகளுக்கு எதுவும் நேர்ந்துவிடும் என்று அஞ்சிய ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், சாப்ரு, ஜெயகர், M.C. ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன் போன்றோர் கூடி பேசினர். அம்பேத்கரை அமைதிப்படுத்தும் திட்டம் ஒன்று தயாரானது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கூட்டு தொகுதி தேர்தல் முறையை தந்து தனி வாக்காளர் தொகுதி முறையை நிறுத்தும் முடிவுடன் சிறையில் காந்தி அம்பேத்கர் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பேச்சுவார்த்தையின் முடிவில் தனி வாக்காளர் தொகுதி முறை கைவிடப்பட்டது. காந்தி உண்ணா நோன்பை நிறுத்தினார். இதுவே வரலாற்றில் பூனா ஒப்பந்தம் என்று பதிவானது. மனித நேயத்திற்கு முதலிடம் தந்து காந்தியை காப்பாற்றினேன் என்றார் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் நிறைவேறிய பின்பு காந்தி அவர்கள் நாடு முழுவதும் ஹரிஜன சேவா சங்கம் அமைத்தார். யங் இந்தியா இதழின் பெயரை ஹரிஜன் என மாற்றினார். நேரு அமைச்சரவையில் அம்பேத்கர் இடம்பெற வழிவகுத்தார். இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் இடம்பெற வழிவகுத்தார். நன்றி, வணக்கம்.